வணக்கம். நான் டாக்டர் அசோக் குமார், சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் ரெயிலா ஹாஸ்பிட்டல், சென்னை. இந்த கோவிட் வேக்சின் குறிப்பா நம்ம நாட்டுல குடுத்தது கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு. குறிப்பா கோவிஷீல்டு பத்தி நெறைய வதந்திகள் இல்ல ஒரு மாரியான கன்ஃப்யூசிங், கான்ஃப்ளிக்டிங் ஒப்பீனியன்ஸோ இல்ல சந்தேகங்களும் அ வ தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸா வேக்சின் வந்ததுலருந்து. வேக்சினால நெறைய ஹார்ட் அட்டாக் வருதா? வேக்சினால நெறைய பிளட் கிளாட் வந்துட்டு ஸ்ட்ரோக்ஸ் வருதா? பக்கவாதம் வருதா? ஒரு சீரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ் வருதா? என்னங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அத பத்தி கொஞ்சம் விலாவரியா பேச விரும்புறேன். ஒரு கோவிட்க்கு சம்மந்தப்பட்ட வேக்சின் நம்ம சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா மூலியமா, ஆஸ்ட்ராஜெனிகாங்கிற கம்பெனி மூலியமா இந்தியால ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி, குறிப்பா சிக்னிஃபிகன்ட் வால்யூம்ஸ்ல மேனுஃபேக்சர் பண்ண வேக்சின் தான் கோவிஷீல்டு வேக்சின். அதுதான் சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட்ல ப்ரொபோர்ஷன்ல இந்தியால நெறைய பேருக்கு வேக்சினேட் செய்யப்பட்டிருக்கு. அந்த வேக்சின் குடுத்த பிறகு, அந்த வேக்சினால ஒரு சிவியர் கோவிட்ன்னு சொல்லக்கூடிய எப்படின்னா மூச்சு திணறல் அதிகமா வந்துட்டு இன்டென்சிவ் கேர், ஐசியூ கேர் ரெக்வயரிங்கோ இல்ல உயிராபத்து உள்ளக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய கோவிட் இல்னஸ் எல்லாமே வந்து சிக்னிஃபிகண்ட்டாக குறையப்பட்டிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வேவ் இல்லை செகண்ட் வேவ் பார்த்தீங்கன்னா மோர்டாலிட்டி அதிகமாக, உயிராபத்து இல்லை பாதிப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அதனுடைய தாக்கம் கோவிடோட தாக்கம் அதிகமாகவே இருந்துச்சு. அது வந்து வேக்சின் வந்த பிறகு சப்சீக்வெண்ட் வேவ்ஸில் வந்து ரொம்பவே குறைஞ்சிச்சு. ஸோ ஒரு சொசைட்டி இல்லை கம்யூனிட்டி பூலில் ஓவராலாக பார்த்தா இந்த வேக்சினால் சிவியாரிட்டி ஆஃப் கோவிட் நல்லாவே குறைஞ்சிருக்கு. அந்த எஃபிகசியை பேஸ் பண்ணி தான் இந்த வேக்சினும் லான்ச் பண்ணி எல்லாருக்கும் சிக்னிஃபிகண்ட் ஆஃப் பாப்புலேஷனுக்கு அக்ராஸ் த குளோப் போடப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்தியாலையும் அதை வேக்சினேட் நிறைய பேருக்கு செய்யப்பட்டிருக்கு. பட் ஒரு கன்ஃபியூசிங் ஒப்பீனியன்ஸ் இல்லை ஒரு கான்ஃப்ளிக்டிங் தாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்சின் போட்ட பிறகு இந்த 3 இயர்ஸில் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகமாகுதா, இல்லை வேக்சின் போட்டவங்களில் பிளட் கிளாட்டிங் ரிஸ்க் அதிகமாகுதாங்கிறது. இது நிறைய கண்ட்ரீஸில் இதனுடைய வேக்சின் போட்டதுக்கு பிறகு சர்வேலன்ஸும் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த வேக்சின் போட்ட புதுசில் சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை பிரெயினில் பிளட் கிளாட்டோ இல்லை நுரையீரலில் பிளட் கிளாட்டோ இல்லை காலில் பிளட் கிளாட்டோ இல்லை அங்கங்கே பிளட் கிளாட் வந்து பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகிறதால பிளேட்லெட் கவுண்ட் குறையிறது, இது வந்து சில கேசஸில் ரேராக ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. அது வந்து எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,00,000ல் 1 அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு ரேர் சைடு எஃபெக்ட் தான், ஒரு ரேர் கான்சிக்வன்ஸ். அதனால இந்த வேக்சினால தான் உறுதியாக அது வருதுன்னு உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா ஜென்ரல் பாப்புலேஷன்லேயே வந்து ஒரு யூரோப்பில் குறிப்பாக பண்ண ஸ்டடியில் வந்து நார்மலாக ஒரு 1 மந்த்தில் நார்மலாக யூரோப்பில் 1 மந்த்தில் 1,00,000 பிளட் கிளாட் டிசீசஸ், பிளட் கிளாட் ஃபார்மேஷன்ஸ் நடக்கும். இந்த வேக்சின் போடப்பட்ட காலகட்டத்தில் இது வந்து அதிகரிச்சுதான்னு பார்த்தா அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது.